எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த தசா புத்தியும் பரிகாரங்களும் அந்த இதில் இன்னைக்கு செவ்வாய் தசையை பற்றி பேசுகிறோம். செவ்வாய் தசை அப்படின்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த தசாநாதனும் நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 6, 8, 12 வரக்கூடாது. அது துர்ஸ்தானங்கள். ரிணம், ரோகம், சத்ரு. 8 உங்களுக்கு வீண், வம்பு, வழக்கு, ஆயுள். அதுக்கப்புறம் 12 விரயம். இந்த இடத்துல வரும் பொழுதுதான் அந்த தசையுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ செவ்வாயாக இருந்தால் என்ன ஆகும்? செவ்வாய் அப்படிங்கும்போது இரத்தக்காரகன், பிளட் லாஸ், அதுதான் அதோடையது. அதுக்காக நம்ம அந்த செவ்வாய் தசா நடக்கும் பொழுது என்ன பரிகாரம் பண்ணலாம்? இப்போ இந்த செவ்வாய் திசையில் ஃபஸ்ட்டு வர்றது செவ்வாய் தான், செவ்வாய் புத்தி தான் வரும். இந்த செவ்வாய் திசையில் ஃபஸ்ட்டு பண்ணுறது 2 விஷயம். செவ்வாய் திசை செவ்வாய் புத்திக்கு பண்ண வேண்டியது தாமரை. அதாவது தாமரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரத்தில், தட் இஸ் காப்பரில் பண்ணின தாமரையை தானமாக கொடுக்கறது. சுப்பிரமணிய ஜபம். சுப்பிரமணிய ஜபம்னா என்ன? ஜபம் எடுத்துகிட்டு இருக்கிறாள் சுப்பிரமணியனா அதிகம் ஜபம் பண்ணுறது. செவ்வாய் புத்தி வரும்பொழுது பிளட் லாஸுக்கு இருக்கிறதுனால சுப்பிரமணிய மந்திரம் எடுத்துட்டு இருக்கிறவா அதை பண்ண வேண்டியது. அடுத்தது என்ன பண்ணலாம்? கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம், ஸ்கந்தகுரு கவசம் சொல்லலாம், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லலாம். அஷ்டோத்திரம் இருக்குது, அதை வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணலாம், முருகன் கோவிலுக்கு போகிறது. இது செவ்வாய் தசை பூராத்துக்குமே பண்ண வேண்டியது. அடுத்தது செவ்வாய் தசையில் ராகு புக்தி, மிருத்யுஞ்சய ஜபம். ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக்கி விடுவார், அதனால மிருத்யுஞ்சய ஜபம். அடுத்தது செவ்வாய் தசை குரு புக்தி, ஸ்வர்ணதானம், அப்புறம் சிவ அஷ்டோத்திர ஜபம். குரு ஆனதுனால சிவ அஷ்டோத்திர ஜபம். அடுத்தது செவ்வாய் தசை சனி புத்தி, மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது. செவ்வாய் தசை புதன் புத்தி, சூரிய நமஸ்காரம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், குதிரை தானம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்தது செவ்வாய் தசை கேது புத்தி, அதே தான் ருத்ர ஜபம், தீபம் தானம் பண்ணுறது, விளக்கு. செவ்வாய் தசை சுக்கிர புக்தி, துர்கா ஜபம். நீங்கள் இது எத்தனை தடவை தானம் பண்ணணும் அப்படின்னா, அந்த புக்தியில் ஒரு தடவை தானம்ங்கிறது, ஒரு தடவை ஜபம்ங்கிறது அந்த புக்தி முடிகிற வரைக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை சூரிய புக்தி, பசு தானம், பொன் மலர் தானம். யாருக்கு முடியுமோ அவ ஏதாவது ஒரு பூ தங்கத்தில் கிடைக்குமா பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி அதை தானமாக கொடுக்கறது. அடுத்தது செவ்வாய் தசை சந்திர புத்தி, கௌரி பூஜை, துர்கா ஜபம். அம்பாள் தான், செவ்வாய் கூட சந்திரனும் சேரும்பொழுது அம்பாள், அழகான அம்பாளாக இருப்பாள். அந்த மாதிரி இருக்கிற செவ்வாய் தசையை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்து செவ்வாய் தசையில் இருக்கிற ராமாயண பாராயணம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் தசை அப்படிங்கும் பொழுதே பாலகாண்டம் முதலே சொல்லியிருக்கோம். ஏன்னா ராமருடைய ஆரம்ப காலங்களை சொல்லும்போது செவ்வாய்ங்கும் போதே ரொம்ப யங். நம்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இளைய சகோதரம் செவ்வாய் தான், மூத்த சகோதரம் தான் குரு. அதனால் இளைய சகோதரம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தான். அதுக்கு பாலகாண்டம், சர்க்கம் 36, 37, ஸ்கந்த ஜனனம், காலம்பர சொல்லணும், சக்கர பொங்கல் நைவேத்தியம். அடுத்து செவ்வாய் திசைக்கு ஃபுல்லுமே இது செவ்வாய் திசையில் செவ்வாய் புக்தி தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கு படிக்க வேண்டியது உத்தரகாண்டம், 75வது சர்க்கம், சம்பகன் வதம், 3 வேளை சொல்லணும், சக்கர பொங்கல் நைவேத்தியம். அடுத்தது செவ்வாயில் ராகு, யுத்த காண்டம், 59வது சர்க்கம், முதல் நாள் யுத்தம், 3 வேளை ஜபம், சர்க்கரை பொங்கல், தேன், இது நைவேத்தியமாக பண்ணலாம். அடுத்து செவ்வாயில் குரு, சுந்தரகாண்டம்.
51வது சர்க்கம் ஹனுமன் ராவணனுக்கு நீதி. இது 3 வேளை வாழைப்பழம் நைவேத்தியம். அடுத்தது செவ்வாயில சனி, ஆரண்ய காண்டம் 70வது சர்க்கம் சுபந்தன் வதம் துதி, ரெண்டுமே 3 வேளை நாவல் பழம். அடுத்து செவ்வாயில புதன், பாலகாண்டம் 16வது சர்க்கம் புத்திரகாமேஷி யாகம் செய்யறது, 3 வேளை திராட்சை. செவ்வாயில கேது, யுத்தகாண்டம் 116 சீதை அக்னி பிரவேசம், 3 வேளையும் ஜெபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், தேங்காய் நைவேத்தியம். அடுத்து செவ்வாயில சுக்கிரன், சுந்தரகாண்டம் 53 சர்க்கம் ஹனுமனின் வால் கொளுத்தப்படல். அதுக்கு அது 3 வேளையும் கரும்பு தான் நைவேத்தியம். அடுத்து செவ்வாயில சூரியன், பாலகாண்டம் 23வது சர்க்கம் கௌசிகருடன் ராமன் செல்ல படிக்கிறதுக்கு போகிறது, 3 வேளை கரும்பு தான் நைவேத்தியம். செவ்வாய் தசை சந்திர புக்தி, பாலகாண்டம் 17வது சர்க்கம் தேவர்களின் அவதாரம், 3 வேளை பால் நைவேத்தியம். இதை சுந்தரகாண்டம் லிஃப்கோல போய் கேளுங்கோ, கிடைச்சவா அதை வாங்கி பாராயணம் பண்ணுங்கோ. அது பண்ணும் பொழுது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம ஆற்றுலேயே யாருக்காவது இருக்குன்னா அவளுக்காக ஆற்றுல பண்ணுறது ரொம்ப நல்லது, அவள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவளுக்கு பதிலாக ஆற்றுல இருக்கிறவா பண்ணுறதும் நல்ல பலனை கொடுக்கும். பிகாஸ் இப்போ ஒரு குடும்பத் தலைவர் இருக்கார், அவருக்காகவும் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கணும்னா ஆற்றுல இருக்கிறவா பண்ணுறதும் அதுக்குள்ள பலனை தரும். இதை கொஞ்சம் சத்தமாக பண்ணணும். என்னன்னு கேட்டால் அந்த வீட்டில் அந்த வைப்ரேஷன் இருக்கணும். இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறதுல, சுந்தரகாண்டம் முதல் எந்த இது படிக்கிறதுலையும் நல்ல வீட்டில் வைப்ரேஷன் இருக்கும், நல்ல வைப்ரேஷன்ஸ். அதுக்கு பண்ண வேண்டியது சத்தமாக படிக்கிறது. அதனால அதை ஏன்னா சில பேருக்கு தெரியாது, அப்போ காதாலையானும் கேட்பா, படிக்க முடியாது. கிருஷ்ணசாமி பாராயணம் எல்லாமே சத்தமாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அடுத்தவாளால் அதை தெரியாதவா கேட்கவானும் செய்யட்டும், அதோடு புண்ணியமான அவளுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதே சமயத்தில் மந்திர ஜபங்கள் எடுத்துட்டா அது சத்தமாக சொல்லும். எல்லாத்துக்கும் அதுக்கான ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நாராயணியம், பாகவதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது ஆற்றுல நல்லா சவுண்டில் சொல்லுங்கோ. பூரா அந்த வைப்ரேஷன் இருக்கும். அது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொண்டு வருமே தவிர நெகட்டிவை வெளியில் அனுப்பிச்சுடும். அதனால பண்ணுறதை சவுண்டாக பண்ணுங்கோ, நல்ல சத்தமாக சொல்லுங்கோ. உங்களுக்கு எனக்கு அது இன்னும் கிளியராக வரலை அப்படிங்கிறவா கூட ஏதாவது சேனல்ஸ்லேருந்தோ இல்லை ரெக்கார்டிங்கோ ஏதாவது டிவிடி அதெல்லாம் போடுறோம், அதை சவுண்டாக வச்சு அதை கூடவே சொல்லுங்க. அப்போ அந்த பூரா அந்த வைப்ரேஷன் இருக்கும். நாளைக்கு நம்ம ராகுதசையை பற்றி பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.